ஈரானை பணிய வைக்க அமெரிக்கா பல்வேறு முயற்சிகளை எடுத்து வரும் நிலையில் அரபு நாடுகள் அதற்கு எதிராக இருப்பதுடன் ஈரானுக்கு ஆதரவாக புதிய கரங்கள் வந்துள்ளது குறித்தும் விவரிக்கிறது இந்த காணொளி. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் தொடங்கிய போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. ஈரானின் பல்வேறு நகரங்களிலும் கூடிய மக்கள் அந்நாட்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசுக்கு எதிராக போராடுபவர்கள் மீது பல்வேறு இடங்களில் தாக்குதலும் நடத்தப்பட்டன. இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த போராட்டத்தை ஈரான் அரசு கடுமையாக ஒடுக்கியதாக விமர்சனங்களும் எழுந்த நிலையில் ஈரான் மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கப் போவதாக அறிவித்தது. அதோடு தனது ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை ஈரானை நோக்கி அனுப்பியுள்ளது. இதனால் அந்த பிராந்தியத்தில் பெரும் போர் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் ஈரானை தனிமைப்படுத்தும் வேலைகளில் அமெரிக்கா இறங்கியது. ஆனால் ஈரானுடன் போர் ஏற்பட்டால் தங்கள் கட்டமைப்புகளுக்கு அதிக சேதம் ஏற்படும் என அஞ்சிய அரபு நாடுகள் தங்கள் வான்வெளியை பயன்படுத்த அமெரிக்காவை அனுமதிக்க முடியாது என அறிவித்தன. அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளின் இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டிரம்பை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இச்சூழலில் சீனா, ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் டிஜிட்டல் கரன்சிகளை ஒன்றிணைக்கும் திட்டமான டிஜிட்டல் ரியால் திட்டத்தை ஈரான் முன்னெடுக்க உள்ளது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் டாலர் இல்லாமலேயே சீனா, ரஷ்யாவுடன் டிஜிட்டல் ரியால் மூலம் வர்த்தகம் செய்யும் வசதி 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் முழுமை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்துக்கு ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக சர்வதேச பண பரிவர்த்தனை அமைப்பான ஸ்விஃப்ட்டுக்கு மாற புதிய டிஜிட்டல் கட்டமைப்பை இந்த 3 நாடுகளும் உருவாக்கி வருகின்றன. இதனால் ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் திட்டத்துக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது.